கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தினை ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தி கொலை மிரட்டல் விடுத்து வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள காலிங்கவரம் பகுதியைச் சேர்ந்தவர் நரசிம்மன் உள்ளிட்ட பலர் அப்பகுதியில் உள்ள பட்டா நிலத்தில் கடந்த பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் நிலத்தின் அருகில் சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் வனத்துறையினருக்கு சொந்தமான அரசு புறம்போக்கு நிலமும் உள்ளது. இந்த நிலத்தினை அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்து இரவு பகலாக அந்த நிலத்தில் உள்ள அரிய வகை மரங்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் வெட்டி சாய்த்து வருகின்றனர். இது குறித்து தட்டி கேட்டால் அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததோடு உங்களுடைய நிலத்தினையும் கொடுத்து விட்டு தப்பிச் சென்று விடுங்கள் என கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சூளகிரி காவல் நிலையம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் புகார் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்து வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பல கோடி மதிப்புள்ள அரசு புறம்போக்கு நிலத்தினை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில், நாங்கள் கடந்த பல தலைமுறைகளாக காலிங்கவரம் பகுதியில் விவசாயம் செய்து வருகிறோம். இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்ததோடு எங்களது நிலத்தினையும் ஆக்கிரமிப்பு செய்து விடுவதாக மிரட்டி சிலர் வருகின்றனர். அடையாளம் தெரியாத வெளிமாநில நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அரசு நிலத்தினை மீட்க மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் அரசு நிலத்தினையும் குறிவைத்து ஆக்கிரமிப்பு செய்யும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது.